ஆண்டவர் நல்லவர், என்றும் மாறாதவர். இன்றைக்கும் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துகிறவர். சோர்ந்து போகிற நேரமெல்லாம் அவருடைய வார்த்தை நம்மளை தேற்றும், நம்மளை தாங்கும், நம்மளை உருவாக்கும், நம்மளை கட்டி எழுப்பும். இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தை நம்மளை நடத்தி செல்லும். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் இப்படி படிக்கிறோம்: நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். நிறைய தடவை இந்த வசனத்தை நாம் படித்திருப்போம். சோர்ந்து போகிற நேரமெல்லாம் இந்த வசனம் நம்மளுக்கு கை கொடுக்கிற வசனம். இன்றைக்கு இந்த வசனத்தின் மூலம் ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, நீங்கள் விட்டு விடாதிருங்கள். நீ விட்டு விடாதே, உன்னுடைய நம்பிக்கையை விட்டு விடாதே, நன்மை செய்கிறதை விட்டு விடாதே, சரியானதை செய்வதை விட்டு விடாதே, சோர்ந்து போகாதே, தளர்ந்து விடாதே, தொடர்ந்து செய் என்று இயேசு உங்களை பார்த்து இன்னைக்கு சொல்கிறார். தேவனை பின்பற்றி அவருடைய வார்த்தையை பற்றி கொண்டு செயல்படும் உங்களுக்கு கண்டிப்பாக சோர்வுகள் வரும், மனம் தளர்வு வரும், ஏமாற்றங்கள் வரும், விரக்திகள் சம்பவிக்கும், குழப்பங்கள் ஏற்படும். ஆனால் ஒன்று புரிந்துக்கோங்க, தேவன் உங்களோடு இருக்கிறார், அல்லாமலும் அவர் உங்களுக்காய் இருக்கிறார். நாட் ஓன்லி காட் இஸ் வித் யூ, காட் இஸ் ஃபார் யூ. தேவன் உங்களோடு இருக்கிறவர் மட்டும் இல்லை, அவர் உங்களுக்காய் இருக்கிறவர். உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிறார், உங்களுக்காக யுத்தம் செய்கிறார், உங்களுக்காக எல்லாவற்றையும் எதிர்கொள்கிறார், உங்களுக்காக சிலுவையில் எல்லாவற்றையும் முடித்தார். அப்படி உங்கள் பட்சத்திலிருந்து உங்களுக்காய் செயல்படுகிறார். ஏற்ற காலத்தில் உங்களுக்கு பலனளிப்பவர் உங்கள் சார்பில் இருக்கிறார். சோராமல் தளராமல் நன்மை செய்யுங்கள். நன்மை செய்கிறதுனா என்ன அர்த்தம்னா, சரியானதை செய்யுங்கள். டூயிங் த ரைட் திங் அண்ட் டூயிங் த நோபல் திங். ரைட் திங், நோபல் திங், சரியானது, செம்மையானது, நன்மை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறபடி நாம் செய்கிறது தான் சரியான செயல், நன்மையான செயல். God is telling you today, don't quit. விட்டு விடாமல் பிடித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் போட்டியிலிருந்து விலகி விடாதீர்கள். அநேக நேரத்தில் நம்முடைய விசுவாசத்தை விட்டு விடலாம், அதிலிருந்து விலகிடலாம், நம்முடைய நம்பிக்கை விட்டுடலாம். இவ்வளோ நாள் நான் ஆண்டவர் நம்பி ஒன்றுமே எனக்கு நடக்கலையே அப்படின்னு சொல்லி ஏமாற்றங்கள் ஏற்படும். அப்படிப்பட்ட மனநிலை, மனம் தளர்வு, மன சோர்வு நம்ம வாழ்க்கையில் ஏற்படும் தான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, விலகி விடாதீர்கள், விட்டு விடாதீர்கள். எதனால் அப்படி சொல்கிறாருன்னா, இயேசு உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. அவரே உங்களை விட்டு விலகிறதில்லை, உங்களை கைவிடுறதில்லை. அப்படின் போது நீங்கள் எந்த காரணத்திற்காகவும் அவரை விட்டு விட வேண்டாம், அந்த நம்பிக்கையை விட வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். விட்டு விடாதிருங்கள், தேவ வார்த்தையின்படி செய்யுங்கள். தேவன் குறித்த காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் நன்மையான அதிசயமான காரியங்களை சம்பவிக்க செய்வார். இன்றைக்கும் சோர்விலிருந்து எழும்பி, உங்களுடைய அவநம்பிக்கையிலிருந்து எழும்பி அவர் மேல் நம்பிக்கை வையுங்கள். ஏற்ற காலத்தில் நீங்கள் அறுவடையை அறுப்பதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வார்.